இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த இன்வெர்ட்டரில் இருக்கிற பேட்ரி ஏஹெச் ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேட்ரி ஏஹெச் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்கப் டைம் இன்ட்டு லோடு டிவைடட் வோல்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ பேக்கப் டைம் நம்மளுக்கு வந்து 3 hours வேணும். ஓகே, ஸோ 3. ஸோ லோடு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணுற டோட்டல் லோடு வந்து எவ்வளவு 440 volts. ஓகே, 440 watts. ஓகே, இந்த பேட்ரி வோல்டேஜ் எவ்வளோ 12 volt. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ பேட்ரி ஏஹெச்சோட ஃபார்முலா என்ன? பேக்கப் டைம் இன்ட்டு லோடு டிவைடட் வி வோல்டேஜ். ஓகே, பேக்கப் டைம் எவ்வளவு 3 hours வேணும். ஸோ 3 இன்ட்டு லோடு எவ்வளவு 440 watts. ஸோ 440 டிவைடட் வோல்டேஜ் வந்து 12. ஸோ போட்டால் எவ்வளோ வருது 110 ஏஹெச், 110 ஏஹெச். ஓகே, 110 ஏஹெச் வருது. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 110 ஏஹெச் ஸோ ரேட்டிங்கில் ஸோ பேட்ரி இல்லை. ஸோ அதனால் 150 ஏஹெச் பேட்ரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு பேட்டரியை வந்து ஸோ இப்படி தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ லோடு வித்து பேட்ரி பேக்கப் அண்ட் வோல்டு இதை பொறுத்து தான் ஏஹெச் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பேட்ரி ஏஹெச் வந்து ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி செலக்ட் வாங்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.